வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இந்தியாவோட ஏர்டெல் சிம் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்களுக்கு டவர் எடுக்க மாட்டேது, இல்லை எஸ்எம்எஸ் வர மாட்டேங்குது, இல்லை கால் வர மாட்டேங்குது, அப்படிமாரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், 98 ரூபாய்க்கு இனிமேல் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரோமிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 98 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், கால் வரும், டவர் எடுக்கும், இல்லை டவர் கட் ஆகிடும். அப்படிமாரி ஏர்டெல் சமீபத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுங்க சார். நிறையா பேருக்கு அந்த 98 ரூபா ரீசார்ஜும் ஆக மாட்டேங்குது. எனக்கு இப்போ ஏர்டெல் சிம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் 98 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னாங்க, நான் ரீசார்ஜ் பண்ணேன், ஆனால் ரீசார்ஜ் ஆக மாட்டேது. அப்படிமாரி நிறையா பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த 98 ரூபாய்க்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிமாரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நிறைய பேர் 4000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்குலாம் ஆன் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறீங்க ஏர்டெல் மொபைலுக்கு. உங்கள் சிம்முக்கு என்ன நமக்கு எஸ்எம்எஸ் வேணும், நமக்கு கால் வரணும் அப்படிங்கிறதால. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. 98 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும். ரீசார்ஜ் ஆகாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு டவர் எடுக்கலை, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிமாரி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நம்ம வேலை பார்க்குறவங்க இந்தியாவில் நம்ம ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஏர்டெல் சிம்மை வந்து நம்ம சவுதி அரேபியாவிலையும் இங்கே கொண்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏன் யூஸ் பண்ணியிருப்போம்னா, நமக்கு ஆதார் கார்டில் அந்த நம்பர் தான் கொடுத்துருப்போம், இல்லை பேங்கில் அந்த நம்பர் தான் கொடுத்துருப்போம். அப்படிமாரி நிறையா காரணத்துக்காக நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஏர்டெல்காரங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 98 ரூபாய்க்கு இன்டர்நேஷ்னல் ரோமிங் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். ஒரு மாதமும் ரீசார்ஜ் பண்ணியே ஆகுதான். அப்போ தான் உங்களுக்கு ரோமிங் கிடைக்கும், அப்போ தான் எஸ்எம்எஸ் வரும், அப்போ தான் கால் வரும், அப்போ தான் பேங்க்லேருந்து ஓடிபி வந்து உங்களுக்கு வரும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் நிறையா பேருக்கு ஆகிறதில்ல, நிறைய பேருக்கு இந்த ஆஃபரும் கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் 4000 ரூபாய்க்கு, இல்லை 700 ரூபாய்க்கு, இல்லை 500 ரூபாய்க்கு, அதுவும் அதிக நாள் கூட 10 நாளுக்கு 15 நாளுக்காக அவங்க இப்படி இன்டர்நேஷ்னல் ரோமிங் வந்து ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் 4000 ரூபா கொடுத்து 4000 ரூபா கொடுத்தோன்னா 1 வருஷத்துக்கு தராங்க. நமக்கு எஸ்எம்எஸ் இருக்கும், 1 வருஷம் பிரச்சனை கிடையாது. அப்படிமாரி 4000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ அந்த 4000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இந்த 98 ரூபா ரீசார்ஜ் ஆகாதவங்களுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, உங்களுக்கு டவர் எடுக்கலை அப்படின்னா அதில் எப்படி டவர் எடுக்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் சிம்மில் ரோமிங் ஆன் பண்ணிங்க, ஓகேங்களா? ரோமிங் ஆன் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுங்க, இல்லை ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாலும் சரி. அப்பயும் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 98 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அப்படி 98 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஏர்டெல்லோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே உங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி 98 தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நான் உங்களுக்கு எப்படி தான் சொல்லி காட்ட போகிறேன். ஸோ அந்த ஏர்டெல் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த பை அப்படின்னு இருக்குல்ல, அந்த பை நவ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் நம்பர் மேலே இருக்கும். இல்லாட்டி உங்கள் நம்பர் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் நம்பர் வேலை இருக்கும், இல்லை உங்கள் நம்பர் எந்த நம்பர் எட்ட நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்கள் சிம்முக்கு என்ன ஆஃபரோ, எவ்வளோ ஆஃபரோ, இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆஃபர் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் வரும். அதில் உங்களுக்கு 98 ரூபாய்க்கு இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 98 ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 மாதம் வேலிட்டி, அதாவது 28 நாள் வேலிட்டி, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், ஃபோன் வரும், அதெல்லாம் 1 மாதத்துக்குள்ள இதெல்லாம் ஆகும், ஓகேங்களா? இல்லை ஒரு வேளை உங்களுக்கு 98க்கு ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு ஆஃபர் கட்டுது ஆனால் ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா அதில் ஒரு வரி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. 98 ரூபாய்க்கு நீங்கள் உள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே ஆக்டிவான ஒரு பேக் இருக்கணும். அதாவது உங்களோட முன்னாடி எதை வேணால் ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம், அந்த ரீசார்ஜெலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 1 ரூபா கூட ரீசார்ஜே இல்லை அப்படின்னா இந்த 98 ரூபா உங்களுக்கு ஃபெயில்டு தான் ஆகும், உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதுக்கு கண்டிப்பாக இதை ஆக்டிவேட் ஆன ஒரு பேக்கேஜ் உங்கள் சிம்மில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படிமாரி தான் ஏர்டெல் தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதனால தான் நிறையா பேருக்கு இந்த 98 ரூபா ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா? 98 ரூபா ஆக மாட்டேங்குது. 98 சவுதி அரேபியாவில் இருக்குது. நான் ஆல்ரெடி போய் செக் பண்ணி பார்த்தேன், நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன்
ரூ. 98 ரீசார்ஜ் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் அந்த 4000 இல்லை 700-800 அவங்களுக்கு எது இருக்கோ அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை 4000 ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, அதனால் நான் 4000 ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, டவர் எடுக்கும், எஸ்எம்எஸ் வரும் போகும். ஒரு வேளை அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கேயும் ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி நெட்டு கிடைக்கும், ஃபோன் பேசலாம், ஃப்ரீயாக ஃபோன் பேசிக்கலாம். அது ஒரு வருஷத்துக்கு 4000 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா 4000 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடத்துல நீங்கள் இந்தியாவுக்கு போனால் கூட இந்தியாவும் அதை விட கன்வெர்ட் ஆகிடும். ஒரு நாளைக்கு 1.5 ஜிபி ஆகிடும், ஒரு வருஷத்துக்கு வேலிட்டி ஆகிடும். ஓகேங்களா? அது இருக்கிறவங்களுக்கு ஒரு 98க்கு ரீசார்ஜ் பண்ணுவேன், எனக்கு 4000 காசு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 98 ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகலை, ஃபெயில்ட் ஆகுதுன்னு வச்சுன்னா ஃபஸ்ட்டு எது சின்ன அமௌண்ட்டோ, உதாரணத்துக்கு இப்போ உங்கள் நம்பருக்கு ஒரு 198 சின்ன அமௌண்ட்டில் ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்கை ஃபஸ்ட்டு போடுங்க. பேக்கை போட்டுட்டு 98 பேக் போட்டிங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆன் ஆகிடும், உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், எல்லாமே வந்துடும். சரி, இது மாதம் அந்த 190 போட்டுட்டோ இல்லை உங்கள் நம்பருக்கு எவ்வளோ கம்மியான பேக்கோ, நார்மல் பேக்கு தான், இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் நார்மல் பேக்கு, அதை போட்டுட்டு மாதம் போடணுமானா அப்படி கிடையாது. ஒரே ஒரு வாட்டி உங்கள் நம்பருக்கு எது கம்மியான பேக்கேஜோ, இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் சாதாரணமாக இந்தியாவில் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த பேக்கேஜை போட்டுட்டு 90 ரீசார்ஜ் பண்ணிடுங்க. பண்ண பிறகு மாதம் உங்கள் 98 வேலிட்டி முடியத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரினியூல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 98 ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் சின்ன ட்ரிக்கு. நிறைய பேர் இது தெரியாமல் டவர் இல்லாமல் சிம்லாம் தூக்கி போடுறீங்க. ஏன்னா நமக்கு ஆதார் கார்டை தான் கொடுத்துருக்கோம், பேங்க்குக்காக தான் கொடுத்துருக்கோம், கூகுள் பே, ஃபோன்பேக்காக தான் கொடுத்துருப்போம். ஸோ சின்ன ட்ரிக்கு தான். கம்மியான பேக்கு இந்தியாவில் இருக்கப்போ எப்படி கம்மியான பேக்கு போகிறீங்களோ அதுவும் ரொம்ப கம்மியான பேக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 98 ரீசார்ஜ் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூவாக மாதம் 98 ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணிங்க உங்கள் சிம்மு ஆக்டிவ்லேயே இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து சில பேர் ஜியோ சிம்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வேறு பிஎஸ்என்எல் சிம்மு இல்லை விஐ சிம்மு, நிறைய பேர் சிம்மு யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த சிம்மை பற்றி ஏதாவது அப்டேட் வேணும், வீடியோ வேணும்னா நான் இந்த சிம்மு யூஸ் பண்ணுங்க, இதை பற்றி போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ ஜியோ வீடியோவாக இருக்கட்டும், விஐ வீடியோவாக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்என்எல் வீடியோ வந்தாலும் நம்ம மேக் பண்ணி போடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நம்ம போடலாம். ஏன்னா ஏர்டெல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பர்சனலாகவும் சரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறமே நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் போட்டேன். ஓகேங்களா? நம்ம சேனல் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.